ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோமோட எபிசோட் 9 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8 எபிசோடையும் போட்டாச்சு. அதை முதல்ல பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு எபிசோட் 9 புரியும். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே போன எபிசோட் எதில் முடிச்சிருப்பாங்கன்னா, நம்மளோட ஸ்வாட்ஸ்மேன் வந்து இறந்து போயிருப்பான்ல. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே அவனுக்காக அடக்கம் பண்ணிட்டு ஒரு சமாதி மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் எல்லாருமே வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஆர்மிக்கார தாத்தா கூட ஒரு பூ வச்சுட்டு, நான் சாக வேண்டியது என் வயசுக்கு, நீ உயிர் தியாகம் கொடுத்துட்டேன்ற மாதிரி வருத்தப்பட்டு இருப்பாரு. இதை வந்து அந்த கிட்டார் வாசிக்கிற பொண்ணை பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. அப்புறமா ஒரு ஓரம் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே போன எபிசோடில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க. நம்ம ஸ்வாட்ஸ்மேன் இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும்போது அலாம் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம்ல, நம்ம ஹீரோ எல்லாருமே போட்ட சவுண்டு. வெளியே போனால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒன்று சொல்லுவான். என்னன்னா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுவா. இந்த பொண்ணு இதை கேட்ட உடனே, இதுவும் கடவுளோட விருப்பமா அப்படின்ற மாதிரி கேட்பா. இல்லை, இது என்னோட விருப்பம் அப்படின்ட்டு அவனோட காதலை சொல்லிட்டு தாங்க அவன் வெளியே போயிருப்பான். போன கொஞ்ச நேரத்துலேயே இப்படி இறந்துருப்பான் இல்லையா, அதை நினச்சி பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பா. அப்புறம் நம்ம பேலட் டான்ஸர் பொண்ணு தான் வந்து பக்கத்தில் உட்காருவாளா. என் பக்கத்தில் வராது, என் கூட பழகணும்னு நினைக்காது, என் கூட இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்கன்னு நினச்சி அழுதுகிட்டு இருப்பா. நீ என்ன உன்னை பேட் லக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படி பார்த்தா நானும் ஒரு பேட் லக் தான்ட்டு அவளோட கதையை இவ சொல்லிட்டு இருப்பா. என்னோட அப்பா ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டாக உட்காந்துட்டு இருந்தார். நான் தான் பேலட் டான்ஸ் பார்த்தே ஆகணும், ப்ரோக்ராமுக்கு போகணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சி அவரை கூப்பிட்டு போனேன். போகிற வழியில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி என் அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க. நான் அனாதையானது இல்லாமல் என் அண்ணனையும் நான் அனாதையாக்கிட்டேன். அதுலேருந்து நான் எவ்வளோ குற்ற உணர்ச்சியோடு இருக்கேன் தெரியுமா? என் அண்ணன் நான் பேலட் டான்ஸர் ஆகணுன்றதுக்காக அவன் படிப்பையே விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தான். அதுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் அண்ணனுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். சரி, பெரிய பேலட் டான்ஸர் ஆகி அவனோட கடனை மொத்தத்தையும் நான் அடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ பாரு, என் கால் நாசமாக போய் இப்போ இந்த உலகமே அழியிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவள் வருத்தப்படுவா. நீ என்ன நினைக்கிற? உன்னை பேட் லக்குன்னு நினைக்கிறல்ல? இப்போ நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன், சாவர வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு, என்னால் உனக்கு இதை தான் கொடுக்க முடியும்ன்ட்டு அந்த ஸ்வாட்ஸ்மேனோட உடஞ்சி போன கத்தியை மட்டும் கொடுத்துட்டு அங்கே நெஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் ரவுடியை காமிச்சா அவனும் வருத்தமாக அவனோட சமாதி அண்டதான் உட்காந்துக்கிட்டு அவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான்ல, அந்த ட்ரிங்க்ஸை திறந்து ஃபுல்லாக அந்த மண்ணு மேலே ஊற்றி விட்டு, உனக்கு எவ்வளோ வேணுமோ குடிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டுன்னு இருப்பான். இந்த பக்கம் அப்பாவியை காமிச்சா அவங்க வந்து மான்ஸ்டராக மாறிக்கிட்டே இருக்காங்களே, செவுத்தில் வந்து நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 5 நாள் தான் இருக்குது, 30 வருஷம் கிட்ட அந்த கிழவனை சமாளித்தேன், இன்னும் 5 நாள் தாங்க மாட்டேனான்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வெளியே கட்டுறாங்க, நிறைய ஆர்மிக்காரங்க இறந்து போயிருக்காங்க. ஒரு ஆர்மி வண்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக ஆர்மிக்காரங்க தான் இருப்பாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் கூட பேசினாங்களே, அந்த ஆர்மிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்கள நம்ம எப்படி இருந்தாலும் பிடிச்சி ஆகணும். ரொம்ப எல்லை மீறி போகிறாங்க மேடம்னோடனே, முதல்ல இங்கே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள், நம்ம அவங்கள கூடிய சீக்கிரத்தில் பிடிச்சிடலான்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ஆர்மி ட்ரக் வந்து நம்ம ஹீரோ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்து இங்கே நம்ம ஆர்மிக்கார தாத்தா வந்து ஃபயர் ஃபைட்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த பில்டிங்கில் ஏதோ ஒன்று இருக்குமா, எனக்கு நல்லா தெரியுது. இங்கே ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டு இல்லைனா அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒரு வழி இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிச்சா பாதுகாப்பாக இருக்கலாம், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டு இருப்பார். அப்போ அந்த குழந்தை பைனாக்குலர் வச்சு வெளியே பார்த்துட்டு இருக்குல்ல, தாத்தா யாரோ வராங்கன்ற மாதிரி சொல்லும். இவரும் வாங்கி பார்த்தா அந்த ஆர்மி வண்டி தான் இங்கே வந்துட்டு இருக்கோம். உடனே ஃபயர் ஃபைட்டர்கிட்டையும் காட்டுவார். ஃபயர் ஃபைட்டரும் இதை பார்த்துட்டு அந்த ரிமோட்டை தான் எடுத்து பார்ப்பாங்க. இதை நான் அழுத்தவே இல்லை, எப்படி வராங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தாத்தா சொல்வார், இந்த மாதிரி டைமில் ஆர்மிக்காரங்களை நம்ப முடியாது, நீ போ, அவங்கள பற்றி எனக்கு தான் தெரியும், நம்ம ஏதாவது சேஃப்டியாக இருக்க பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இவர் சொல்லுவார். அவங்களும் சரி தாத்தான்ட்டு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. இந்த பக்கம் அந்த ஆர்மி வண்டி வேகமாக வந்துச்சுல, பில்டிங் ஆண்ட நிற்குன்னு பார்த்தா அந்த பில்டிங்கே உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க. எல்லாருமே பார்த்து பயந்துருவாங்க. அதுலேருந்து பார்த்தா ஆர்மிக்காரங்க இறங்க மாட்டாங்க, ஃபுல்லாக கேங்ஸ்டராக இறங்கி வருவாங்க. வந்து இந்த ஆர்மிக்காரனை தான் கண்டுபிடிக்க வந்திருப்பாங்க. ஓ, இங்கே தான் இருக்கேன் நீன்ட்டு அந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் இருப்பான். கத்தி எடுத்துகிட்டு போய் அவனை குத்தி கீழே படுக்க வச்சுட்டு கூட இருக்கிறவங்களாம் அவனோட கையோட விரலை கட் பண்ணி எடுப்பாங்க, கட்டை விரல். உடனே ஒருத்தன் சூட்கேஸ் வச்சுருப்பான். அந்த சூட்கேஸில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா அந்த சூட்கேஸ் ஓப்பன் ஆகாது. இவனோட விரலும் இல்லைன்னொடனே, ஓ இவனும் இல்லையா, இதுக்கப்புறம் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்ட்டு அவனை சுட்டு கொண்டுருவாங்க. எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த இடத்துல வேற யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடுவாங்கன்ற மாதிரி இந்த கூட்டத்தோட தலைவன் சொல்லுவான். எல்லாருமே போய் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ரவுடி போயிட்டே இருக்கும்போது 2 பேர் நடந்து வருவாங்க. அவன் செவுத்தாண்ட ஒளிஞ்சிப்பான். இவங்க கிட்டத்தட்ட நம்ம ரவுடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. உடனே தாத்தா வந்துட்டு, என்னடா கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா, உங்கள் அம்மா உனக்கு பேப்பர் தரலையா, உன் மூஞ்சில் எவ்வளோ கேவலமாக நீயே வரைஞ்சி வச்சிருக்கேன்ட்டு இவங்க கிட்ட காமெடியாக பேசுகிற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் உனக்கு பேச்சுக்கெல்லாம் அவள் இடமே இல்லை, கிளவா வா உன்னை கொள்றோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம ரவுடியை தான் அவர் காப்பாற்றிருக்காரு. இந்த பக்கம் சூட்கேஸ் வச்சிருக்கிறவன் வந்து அந்த வண்டியில் வந்து சூட்கேஸ் ஒழிச்சு வைப்பான். இதை வந்து நம்ம ஃபயர் ஃபைட்டர் பார்த்துட்டு அந்த சூட்கேஸில் ஏதோ இருக்கு போல இருக்குன்னு அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் தாத்தா வந்து போகும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. அந்த குழந்தைய வந்து ஒரு இடத்துல தான் ஒளிய வச்சிருப்பாரு. இங்கே பார்ப்பா, இது ஒரு சீக்ரெட் மிஷின், நீ இங்கேருந்து வரவே கூடாது, நானே மாட்டிக்கிட்டாலும் நீ வரக்கூடாது சரியான்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பாரு. அந்த குழந்தைய ஓகேன்னு சொல்லியிருக்கும். அதே மாதிரி இவரை இழுத்துட்டு போகும்போது அந்த குழந்தைய பார்த்து தான் அவர் சந்தோஷப்பட்டுன்னு வருவார். ஆனால் இவர் குழந்தைய பார்க்குறது வந்து ஒருத்தன் பார்த்துட்டு அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். இங்கே குழந்தையே இருக்காது.
வெறும் கிரீன் கலர்ல ஜெல்லி தான் இருக்கும். இவரையும் எல்லாருமே இருக்கிற இடத்தாண்ட கொண்டு வந்து தள்ளின உடனே அக்கா கறி தான் எங்க என்னோட தம்பின்னு கேட்பாளா, அமைதியா இரு அவன் சேஃபா இருக்கான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து இவங்களை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுட்டு இந்த வட்டம் தான் உங்களோட ஜெயிலு, இதுக்குள்ளதான் இருக்கணும், வெளியெல்லாம் வந்து அவ்வளவுதான் தெரியுமான்ட்டு வெளியே ஒரு பொண்ணு இருப்பாங்க, டக்குன்னு அவளை சுட்டுருவாங்க. அதான் ஹீரோ கிட்ட மன்னிப்புலாம் கேட்டிருப்பாள் அந்த பொண்ணு தான். எல்லாருமே பயந்து வட்டத்துக்குள்ள வேகமா நின்றுவாங்க. அடுத்து நம்ம கால் உடஞ்ச தாத்தாவையும் கொண்டு வந்து தள்ளிடுவாங்க. அவர் பார்த்து துடிப்பார், அந்த குழந்தைய ஏன் இப்படி பண்றீங்க, அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு வருத்தப்படுவாரு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல செத்துருவா. எப்படி இருந்தாலும் நாளைக்கு சாக தானே போறீங்க, இப்போ செத்தா என்னன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோ கோவமா அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டாக்டர் தான் பிடிச்சி தடுப்பான். இது நேரம் இல்லை, வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம ஃபயர் ஃபைட்டர் வந்து ஒரு இடத்துல ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது 2 பேர் ஃபயர் ஃபைட்டர் அண்ட வந்துட்டு இருப்பாங்க. உடனே அவங்க மேலே சீலிங் அண்ட ஏறி ஒளிஞ்சிப்பாங்க. ஒருத்தன் சைக்கோ மாதிரி முடி நிறைய வச்சிருப்பானா, அவன் உன் வேலையை போய் பாருன்ட்டு அவன் வேற வழியா போயிட்டு இருப்பான். இன்னொருத்தனும் வேற வழியா பிரிஞ்சு போயிடுவான். நம்ம ஃபயர் ஃபைட்டர் எப்படியோ தப்பிச்சோண்டான்னு அங்கேருந்து இறங்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு சைக்கோ போனால அவன் கரெக்டாக நம்ம கிட்டார் பொண்ணை தான் போய் பார்ப்பான். காயத்தை நோண்டி அந்த ரத்தத்தை எடுத்து ஒரு மாதிரி மூந்து பார்த்து சைக்கோ மாதிரி நடந்துப்பான். பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ சூட் கேஸை வச்சிருக்கிறவன் இவன்கிட்ட வந்துட்டு, ஓ இங்கே தான் இருக்கியா, வா நம்மளோட தலைவர் கூப்பிட்றாருன்னொன்னே ஒழுங்கா இங்கேருந்து போடான்வான். நான் போயிடுவேன், ஆனால் நீ வரலன்னா அவர் உன்னை போட்டு தள்ளுவார் தெரியும் இல்லைன்னொன்னே சரின்னு இவனும் கூட கிளம்பி வந்துட்டு இருப்பான். அடுத்து இந்த கூட்டத்தோட தலைவன் வந்து, நான் உங்களை தொல்லை பண்ணலாம் வரல, நான் ரொம்ப நல்ல வந்தோடனே தாத்தா கத்துவார், இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன், என்னடா தொல்லை பண்ண வரலன்ட்டு பேசிட்டு இருக்கேன்னு கத்துவாரா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல, நான் எங்கேருந்து வந்தேன்ட்டு யாருக்காவது தெரிஞ்சுக்க ஆசையானோன்னு டாக்டர் சொல்லு, இப்போ உனக்கு என்னதான் வேணும், நீ எங்கேருந்து வந்திருக்கேன், அந்த இடத்துல என்ன நடந்ததுன்ற மாதிரி டாக்டர் கேள்வியாக கேட்பா. ஓ ரொம்ப கேள்வி கேட்குற, சரி சொல்கிறோம். ஒரு சர்ச் இருந்துச்சு, நான் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் இறந்துருந்தாங்க. அங்கே ஒரு மான்ஸ்டரோட தடயமும் இல்லை. அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா, எல்லா மனுஷங்களும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற, மான்ஸ்டரால தான் இந்த உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. வெளியே இருக்கிற மான்ஸ்டரோட ஆபத்தான உயிரினமே இந்த மனுஷங்க தான். நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சைக்கோ வந்து கூப்பிட்டீங்களா தலைவரேன்னு வருவான். உன்னெல்லாம் கூப்பிடலாடான்னொடனே அந்த பொட்டி வச்சிருக்கிறவங்கிட்ட முறைச்சிட்டு இருப்பான். தலைவன் உடனே சரி வேற யாராவது இருக்காங்களான்ற மாதிரி சைக்கோ கிட்ட கேட்பான். இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன் போயிடுவான். டாக்டர் நின்றுக்கிட்டே இருப்பாள். தங்கச்சிக்கார தான் பிடிச்சி உட்கார வச்சு, என்ன சாவறதுக்கு அவ்வளோ ஆசையா, ஒழுங்கா உட்காருன்னு தங்கச்சி கத்திக்கிட்டு இருப்பா. இவங்களை பார்த்தா ஏதோ ஆர்மிக்காரங்களை அடிச்சு போட்டு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியுது. நம்ம வெளியே போனாலும் ஆபத்து தான், நம்ம எப்படியாவது இந்த சுச்சுவேஷனை சமாளிச்சு ஆகணும்னு டாக்டர் சொல்லுவான். ஹீரோ எவ்வளோ நேரம் இதே மாதிரி அமைதியாக இருக்கணுன்ற மாதிரி கேட்பான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ மட்டும் என்னோட ஆயுதம் இல்லை, இன்னொரு ஆயுதமாக வெளியே இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். பார்த்தா நம்ம ஃபயர் ஃபைட்டர் தான் காட்டுறாங்க. சீலிங் அண்டை ஏதோ ஒன்று தேடுவாங்க, தேடுற பொருள் கிடைக்காது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ரவுடிகாரன் வந்து கன் முனையில 2 பேரை மிரட்டிட்டு இருப்பானா. ஒரு நிமிஷம் உனக்கு கன் யூஸ் பண்ண தெரியாது தானே அப்படின்ட்டு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். கரெக்டாக சொன்னேன், ஆனால் எனக்கு கண்ணை வச்சு அடிக்க தெரியுமே அப்படின்ட்டு ரவுடி ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணிடுவான். இன்னொருத்தனை அடிக்க போகும்போது நம்ம ஃபயர் ஃபைட்டர் பின்னாடி வந்து அவனை அடிச்சு கழுத்தை திருவி போட்டுருவாங்க பாருங்களேன். இதை பார்த்தோன்னே என்னம்மா நீ ஃபயர் ஃபைட்டர் தானே சொன்ன அப்படின்னு கேட்பான். இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வேலை செஞ்சிருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்புறம் உன் கையில் இருக்கிற கன்று எப்படி கிடச்சிதுன்னு ஃபயர் ஃபைட்டர் கேட்பாங்க. நீங்கள் ஒளி வைக்கும்போது தான் பார்த்தேன், இந்தாங்க உங்கள் கண்ணுன்னு கண்ணை தூக்கி போட்டுருவான். அடுத்து இந்த கூட்டத்தோட தலைவன் வந்து நம்ம டாக்டர் போட்ட எல்லா பிளானையும் பார்த்துட்டு, பரவாயில்லையே ரொம்ப சேஃபாக இருந்திருக்கீங்க, இந்த பிளான்லாம் யார் போட்டா, அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷனும் யார் பண்ணானோன்னா டாக்டர் எஞ்சிட்டு நான் தான்ட்டு, இங்கே இருக்கிற எல்லாருமே வேஸ்ட்டு தான், நீ என் கூட வந்துரு, இல்லைனா உன்னையும் கொண்டுருவன்னொன்னே டாக்டரை யோசிக்காமல் அவங்க டீமில் போய் சேர்ந்துப்பான். எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவன் இப்படி பண்ணுறானேன்ட்டு. அடுத்து ஃபயர் ஃபைட்டர் ஒரு ரவுடியோ ஒரு இடத்துல இருக்கும்போது குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்னடா மேலே பண்ணுறன்னொன்னே, இது மிஷினாமே தாத்தா தான் ஒளிஞ்சிக்க சொன்னாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒரு ஜெல்லி மான்ஸ்டர் மாதிரி வரும். இதை பார்த்தோன்னே அடிக்க போவாங்களா, இல்லை அடிக்காதீங்க, அந்த மான்ஸ்டர் தான் என்ன அந்த மனுஷங்கிட்டேருந்து காப்பாத்திச்சுன்ற மாதிரி சொல்லுவான். அதாவது வெண்ட்டை வந்து திறந்த அந்த ரவுடி கும்பல்லேருந்து ஒருத்தன் பார்த்துருப்பான்ல, அப்போ இந்த மான்ஸ்டர் தான் இந்த சின்ன பையனை வந்து காப்பாற்றிருக்கும். இதை இவங்க கேட்டவுடனே ஒன்றும் பண்ணாமல் விட்டுருவாங்க. அடுத்த சீனில் இந்த கூட்டத்தோட தலைவன் வந்து அப்பாவி கிட்ட தான் வந்திருப்பான். ஓ இவ்வளோ ஒரு மான்ஸ்டரா, இவளை போட்டு தள்ளியே ஆகணுமே, இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளுவான்ட்டு கண்ணை வச்சு சுட்டுருவாங்க. எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. நீ டாக்டர் தானே, செத்துட்டாலா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணுன்னு அவன் பார்த்துட்டு செத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் கூட சூட் கேஸ் தூக்கிட்டு இருப்பான்ல, அவன் தாங்க கண்ணை மூடி விட்டு அவனும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எஞ்சி போயிடுவான். டாக்டர்லாம் பயங்கரமா கண் கலங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஃபயர் ஃபைட்டரோ ரவுடி உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்ட்டு ரவுடி கேட்பான். ஃபயர் ஃபைட்டரு, உனக்கு கன் யூஸ் பண்ண தெரியல, உனக்கு ஓடவாது தெரியுமான்னும் போது, ஆமாம் நிறைய பேரை ஓட விட்டு அடிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ பிளான் ரெடி வான்ட்டு ஃபயர் ஃபைட்டர் போய் ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டு ஒருத்தனை அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. அவன் எங்கேருந்து வந்தா போய் பிடிங்கன்னு அந்த தலைமை சொன்னோன்னே எல்லாருமே ஓடிடுவாங்க. ஒரு 2-3 பேர் தான் இங்கே கவரில் இருப்பாங்க. ஃபயர் ஃபைட்டர் விடாமல் ஓடிட்டே இருக்கும்போது 4 பேர் விரட்டிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வந்து பிளாக் பண்ணுவான் பாருங்களேன். நம்ம ரவுடி வந்துட்டு குழந்தைய கண்ணை முடிக்கன்ட்டு ஒருத்தனை அடிச்சு மயக்கம் போட வச்சிருவான். இன்னொருத்தன் குண்டை பின்னாடி வந்து கண்ணால சுடுவான். கீழே மயக்கம் போட வச்ச உடனே வெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி தடுத்துட்டு கையில கோடாரி வச்சிருப்பான். அதை தூக்கி எறிவான் பாருங்களேன் ரவுடி. அவன் மண்டையிலே குத்தி அவங்க அதையும் முடிஞ்சிடும். இந்த பக்கம் இவங்க இந்த கலவரத்தை ஏற்படுத்தி ஓடுவாங்கல்ல, அதே டைம்ல டாக்டர் வந்து அந்த டானை பிடிச்சிப்பான். ஹீரோ வந்து இன்னொருத்தவங்கள சண்டை போட்டுன்னு இருப்பான். ஹீரோவை வந்து குத்தப்பான் பாருங்களேன். ஹீரோ கத்தி அப்படியே கையாலேயே தடுத்து சண்டை போட்டுன்னு இருப்பான். கடைசியில் அந்த தலைவன் வந்து நம்ம டாக்டரை தூக்கி அடிச்சுட்டு ஹீரோவை வேற கன் ஷூட் பண்ணிடுவான்.
அப்புறம் ஃபயர் ஃபைட்டரை விரட்டிட்டு வந்தாங்களே 2 பேர், பார்த்தா ஃபயர் ஃபைட்டர் வேற இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்ணிட்டு இவங்க 2 பேரையும் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஒழுங்கா என்னோட ஆட்களை விட்டுருங்க, இல்லைன்னா இந்த டாக்டரோட மண்டை சதுரிடணும்னு எல்லாருமே இந்த தலைவனோட ஆட்கள் எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க, விட்டுருவாங்க. அப்போ பார்த்தா அந்த அப்பாவி மான்ஸ்டரா மாதிரி நடந்து வருவாங்க பாருங்களேன். இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்துருவாங்க. ஒருத்தனோட கழுத்துக்குள்ளேயே ஷார்ப்பாக கையை மாற்றி குத்திடுவாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் குத்த போகும்போது ஹீரோ குறுக்க வந்து தடுத்துருவான், நெஞ்சுக்குள்ளேயே குத்திடுவாங்க ஃபுல்லாக. ஹீரோ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டுருவான். ஹீரோவும் அப்புறம் மயக்கம் போட்டு வந்துருவான். இது அந்த தலைவன் பார்த்தோன்னே இந்த பையனும் ஒரு மான்ஸ்டர் போல இருக்கே, இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருப்பான். இவங்களை என்ன பண்ணுறதுன்னு கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டோன்னே இந்த லேடியை எரிச்சிருங்க, அப்புறம் இந்த பையனை மேலே மாடிக்கு கூப்பிடுவாங்க, இவனை வச்சு நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு ஹீரோவை மட்டும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த அப்பாவியை வந்து எரிச்சு கொண்டுருவாங்க. இதெல்லாம் ஃபயர் ஃபைட்டர் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த சைக்கோ இருப்பான்ல, அவன் வந்து ஆர்மிக்காரரோட பொண்ணை வந்து அங்கே ஒரு பொண்ணு ரத்த காயத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, வா மருந்து போகணுன்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு போவான். அங்கே அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து தப்பாக நடந்துக்கு பார்ப்பான். கிட்டார் வாசிக்கிற பொண்ணு பின்னாடி இருந்து அடிச்சிருவா கத்தியை வச்சு. அந்த கத்தி கீழே விழுந்துரும். அந்த கிட்டார் வாசிக்கிற பொண்ணுக்கு எங்கே ஆப்ரேஷன் நடந்ததோ அங்கேயே போட்டு அடிப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆர்மிக்காரரோட பொண்ணு அந்த உடஞ்ச கத்தி எடுத்துட்டு வந்து அவனோட முதுகில் குத்திடுவா. மறுபடியும் ஏஞ்சி அவன் அடிக்கணும்னு வரும்போது வயிற்றுலேயே தெரியாமல் குத்திடுவா. ஃபுல்லாக ரத்தத்தை அவன் மேலே துப்பிட்டு அவனும் செத்து போயிடுவான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவள் பதறிடுவா, மூச்சு வேற திணற ஆரம்பிக்கும். ஹீலர் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹீலரையும் கீழே போட்டுருவா. இந்த பக்கம் ஒரே ஒருத்தன் தான் இங்கே காவலுக்கு இருப்பான். அவனை வந்து நம்ம ஃபயர் ஃபைட்டருக்கு போட்டு தள்ளிட்டு எல்லாருமே ஓடுங்கன்ட்டு எல்லாரையும் போக வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னாடி இந்த இன்னொருத்தன் வந்து கன் முனையில மிரட்டிட்டு இருப்பான். எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது, ஒழுங்கா கண்ணை கீழே போட்டுரு அப்படின்ட்டு மிரட்டினோன்னே ஃபயர் ஃபைட்டரும் வேற வழி இல்லாமல் கண்ணை கீழே போட்டுருவாங்க. அவன் உதன்னு வயிற்றுலேயே உதைப்பாங்க, கையை வச்சு தடுப்பாங்க, ஏன்னா குழந்தை இருக்கால வயிற்றுக்குள்ள. அப்பவும் விடாம அடிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் அந்த முடி வச்சிருக்கிறவன் எல்லாருமே வந்து தடுப்பாங்க. கண்ணால சுட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்களேன், மேலே இருந்த லைட்டே கீழே இடிஞ்சு உள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபயர் ஃபைட்டர் உடனே கன் எடுத்து அவன் நெத்திலேயே சுட்டுருவாங்க. எல்லாருமே இந்த பக்கம் பொழைச்சிட்டாங்கன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கால, நம்ம ரவுடி தான் வந்துடுவான். வந்துட்டு இன்னிலர் எடுத்து யூஸ் பண்ண வச்சிருவான். அந்த பொண்ணு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் ஒரு மனுஷனை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாளா. இதெல்லாம் கேட்டு நம்ம ரவுடி கிடையாது, நீ கொன்னது ஒரு மனுஷனே கிடையாது, அவ மிருகம், அதை நினச்சி வருத்தப்படாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் இந்த பக்கம் ஹீரோ காமிச்சா இந்த தலைவன் வந்து என்ன பண்ணலாம், இவனை சாவடிச்சு விளாட்லாமா, கையை தனியாக எடுத்துடலாமா, காலை தனியாக எடுத்துடலாமா, இல்லைன்னா இவனை மாடியிலேருந்து தூக்கி போட்டுடலாமா, செத்து இவன் கூட விளையாடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ எஞ்சி நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ யோசிக்காம கன் எடுத்து மறுபடியும் சுட்டுருவான். ஹீரோ கீழே விழுந்துருவான். சரி, ஹீரோ எங்கே தான் போகிறான், கீழே தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறானான்னு பார்த்தா கிடையாது. கீழே போகிறதுக்கான டோரை லாக் பண்ணிடுவான். இந்த பக்கம் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆட்கள் எல்லாம் கீழே இருக்கிறவங்க. அப்புறம் நம்ம கால் உடஞ்ச தாத்தாவை மட்டும் காமிச்சா அவரோட மூக்குலேருந்து கையில் ஃபுல்லாக ரத்தம் ஊற்றுங்க. இவரும் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்காரு போல இருக்கு. மேலே அப்புறம் ஹீரோவும் நின்றுட்டு இருப்பான். உங்கள் யாரையுமே நான் கீழே விட மாட்டேன், இங்கேருந்தே உங்கள் கதையெல்லாம் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருப்பான். நீங்கள் யாரையுமே கொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ சூட் கேஸ் வச்சிருக்கிறவன் வந்து கரெக்டாக அந்த தலைவனோட கழுத்துலேயே சொல்லிடுவான், கையை ஷார்ப்பாக மாற்றி, இந்த தடவை நீ உன்னோட இலையை ரொம்ப மீறிட்ட அப்படின்ட்டு அவனை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவான். இன்னொருத்தன் பக்கத்துலேருந்து ஷூட் பண்ணுவான் பாருங்களேன், அவனோட கழுத்தில் ஓட்டம் விழுந்துரும். அப்படியே நிமிருவாங்க, அந்த புல்லட் அப்படியே போய் இன்னொருத்தனை போட்டு தள்ளுறோம். இதை டொப்பி போட்டுன்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான் பாருங்களேன், அந்த கூட்டத்தில் இருக்கிறவன், ஐயோ என்னை விட்டுருங்க சார், நான் உங்களோட அடிமைன்ற மாதிரி சொல்லிடுவானா. விட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்ட்டு பேரை சொல்லி கை கொடுப்பான். அப்போ ஹெலிகாப்டர்லேருந்து நிறைய பேம்ப்ளேட்டாக கீழே போட்டுன்னு இருப்பாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு பேம்ப்ளேட்டை மட்டும் அந்த சூட்கேஸ் எடுத்துன்னு வந்தவன் பார்ப்பான். அதில் வந்து ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷனை வந்து காமிச்சு கொடுத்தா போதுன்ற மாதிரி கவர்மெண்ட் தான் நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. உனக்கு வலிக்குது இல்லை, உன்னோட வலி என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்ற மாதிரி சூட்கேஸ் வச்சுருக்கான் சொல்லுவானா. ஹீரோ நீ ஏன் கொன்ன, அவன் உன்னோட ஆள் தானே நம்புது, ஆனால் நான் ஒரு மான்ஸ்டர் ஆச்சே, மான்ஸ்டரும் மனுஷங்களும் எப்பவுமே ஒன்றா இருக்க முடியாது, நான் தான் மனுஷன் மாதிரி நடிச்சு இவங்களோட டீமில் சேர்ந்தேன், இதுக்கப்புறம் இவங்க எனக்கு தேவைப்படலை, அதுக்கு தான் போட்டேன்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்த சீனில் கீழே காமிச்சா டொப்பி போட்டவன் கீழே வந்திருப்பான். எல்லாருமே கண்ணை வச்சு மிரட்டுவாங்க, இங்கே பாருங்கடா உங்களுக்கு புரியல, மேலே இருக்க 2 பேரும் மான்ஸ்டர்ஸு, அவங்க கீழே வந்தால் நம்மளை போட்டு தள்ளுருவாங்க, இந்தாங்க கண்ணை கூட வச்சிருங்க, நான் உங்கள் பக்கம் சரண்டர் ஆயிடுறேன், என்னை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி அவன் பேசும்போது ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், எல்லா மான்ஸ்டரும் மனுஷங்களை போட்டு தள்ளாது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து மான்ஸ்டராக ஒரு லேடி மாறிட்டு இருப்பாங்களே கருமுட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதை தான் கொண்டு போய் காட்டுவான். அதை அவன் பார்த்த உடனே கரெக்டாக சொன்னேன், இந்த மான்ஸ்டரை என்னால் கொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த மான்ஸ்டர் மனுஷங்களை எதுவுமே பண்ணாமல் தான் இருக்குது. சரி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, மனுஷங்களை தொல்லை பண்ணாத மான்ஸ்டர் இருக்குது, ஆனால் மான்ஸ்டரை தொல்லை பண்ணாத ஏதாவது ஒரு மனுஷன் இருக்கானா சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பான். அந்த மாதிரி கேள்வி கேட்டுனே அந்த நோட்டீஸ் தான் எடுத்து காட்டுவான். கீழே இருக்க எல்லாருக்குமே அந்த நோட்டீஸ் கிடைச்சிருக்கும், அதான் மேலேருந்து வந்தவன் தான் எடுத்துன்னு வந்திருப்பான். அதில் என்ன எழுதியிருக்கோன்னா ஆர்மிக்காரங்க தான் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ஃபெக்ட் ஆனவங்களை நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபான இடம், ஒரு கேம்ப்பு, சாப்பாடு, உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி எழுதியிருக்கும். இது எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. இதை தான் அவனும் கேள்வி கேட்டுன்னு இருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்னு தெரிஞ்ச பிறகும் கீழே இருக்கிறவங்க உன்னை பிடிச்சி கொடுக்காம இருப்பாங்களா, இல்லை உன்னை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களா, போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் லிஃப்ட் யூஸ் பண்ணி கீழே வந்துட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கன் முனையில் ரெடியாக இருப்பாங்க.
இப்போ இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஹீரோவும் அதே யோசிச்சுக்கிட்டு கீழே இறங்குற மாதிரி காட்டுறாங்க. இதோட எபிசோட் 9 முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்றத அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.